அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 9/3/2026. சஷ்டி திதி இரவு 11:27 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் மாலை 4:11 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். மந்த யோகம் மாலை 4:11 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், செவ்வாய், ராகுடன் புதன் வக்ரமாக, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, செல்ல பிராணிகள் வாங்க, மூலிகை நீரில் குளிக்க, வீடு மனை விற்க, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வயதை கடந்து வருபவர்களெல்லாம் அனுபவசாலிகள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள். 60 வயசு 70 வயசுலாம் சிலருக்கு ஆயிருக்குங்க. ஆனால் அவங்க பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருக்காது, அவங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு முதிர்ச்சி இருக்காது. சிலருக்கெல்லாம் 20 வயசு தாங்க இருக்கும், ஆனால் அடிபட்டு வந்ததுனால பேச்சில் ஒரு பக்குவம் இருக்கும், மனப்பக்குவமும் இருக்குங்க. எங்கும் எப்போதும் 20லேயே 60 வயதுக்குரிய அனுபவங்களை பெற்றிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாலையோரம் நடக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து நடக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் டிரைவிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வண்டியை எடுக்கும்போதே ஃபியூல் இருக்குதா, அதெல்லாம் சரியாக இருக்கா, பிரேக் இருக்கா, ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வழக்கமாக நம்ம எல்லாத்தையுமே சரியாக எடுத்துக்கிறவங்க தான், இருந்தாலும் கூட இன்னொரு முறை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், சின்னதாக அவங்கள பற்றி குறை சொல்கிறது, இதெல்லாம் செய்துட்டுருப்பாங்க. வெளியிலையும் அந்த மாதிரி தான் ஒரு சிலர் குறை சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்களே, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் வாடிக்கையாளர்கள், அதுக்கடுத்து வேலையாட்கள், பங்குதாரர்கள், இவங்கள்ட்டெல்லாம் பொறுமையாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அதிகாரி தெரியாத மாதிரி பேசுவார், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெரியாத மாதிரி கண்டும் காணாத மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல, சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் மிகப்பெரிய திறமையாகும். அதனால தாங்க எந்த இடத்துல பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த அளவுக்கு பேசணுங்கிறதெல்லாம் அளவுகோலாக வைத்துக்கொண்டு அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாற் போல் பேசலாமா அல்லது மௌனமாக இருக்கலாமாங்கிறதெல்லாம் முடிவெடுத்து கொண்டு அந்த சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி காண
வரக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, வழியை வந்து பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி சந்தோஷமாக மாறுங்க. பழைய கதைகளை பேசும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கு இல்லைங்களா, அந்த சந்தோஷமே அலாதியானது தாங்க. 10ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகுங்க. தர்ம காரியங்கள் நிறையா நாம் செய்யணும், அதுதான் சந்ததிகளுக்கு நல்லது நடக்கும், நல்லதை கொடுக்குங்கிற மாதிரியான சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. குலதெய்வ கோவில் கட்டுமான பணிகள் தொடங்கியாச்சு. நம்ம கைங்கரியம் நம்மால் முடிஞ்சதை நாம் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. லாபத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால செய்துட்டு இருக்கிற தொழிலை கொஞ்சம் பெருசுப்படுத்துவீங்க. லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. ஆனால் அதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை பெருமைக்காக கூட நீங்கள் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லது. அலுவலக ரகசியங்களையும் நீங்கள் அடிமனசுக்குள்ளாரே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடத்திலே நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க நாம் அடுத்தவங்களை எந்தளவுக்கு நேசிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எந்தளவுக்கு நேசிக்கிறோம், நம்ம கூட பிறந்தவங்கள்ட்ட எந்தளவுக்கு நம்ம அன்பு காட்டுறோம், பெற்றவங்க மேலே நாம் எந்தளவுக்கு ஒரு மரியாதை காட்டுறோம், இதையெல்லாம் வைத்து தாங்க தெய்வீகம் உருவாகிறது. தெய்வீகம்னா கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மை சார்ந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்க மேலே அன்பு காட்டுவதும் ஒரு வித தெய்வீகம்தான். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரையும் கடிந்து கொள்ளாமல் கடினமானவர்களை கூட திடீரென்று சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கக்கூடிய அளவில் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அதனால் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடிக்கவே முடியாதுன்னு சொன்னதையும் முடித்து காட்டுவீங்க. உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பழைய கடனை நினச்சி தான் சில நேரங்களில் மனசுக்குள்ளார பயம் இருக்குது. ஆனால் கடனை பைசல் பண்ணுற அளவுக்கு ஏதோ பரவாயில்ல வருமானத்தையும் கடவுள் கொடுத்துட்டுருக்காருன்னு சில நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கேது கொடுத்துட்டுருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் பயத்தை ஜென்ம குரு கொடுத்துட்டுருக்காரு. ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்தும் யாருக்கும் போற்றக்கூடாதுங்க. 9வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அப்பாவுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். உடல்நல குறைவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் அப்பாவை கொஞ்சம் கரிசனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவானும் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் குறையும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிட்டால் தோல்வி நிச்சயம். வெற்றி என்பது நம்முடைய பலத்தில் அல்ல, நாம் செயல்படும் விதத்தில் தான் இருக்கிறது. அதனால தாங்க காலம் அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. நேரம் காலம் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நேரம் காலம் நல்லா இருந்ததுன்னா அதற்கான வேலைகளில் இறங்குவீங்க. இல்லைன்னா காலம் நேரம் கருதி காத்திருந்து அந்த காலம் வரும் வரை காத்திருந்து காய் நகர்த்தி வெற்றி வாகை சூடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் கொஞ்சம் இருக்குது, வேலை சுமைகளும் கொஞ்சம் இருக்குது, உடம்பு எப்போ பார்த்தாலும் சோர்வு களைப்பாக தான் இருக்குது. உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது திடீர்னு அப்படி எழுந்திருக்காதீங்க, கொஞ்சம் மெதுவாக எழுந்துருங்க. அதே மாதிரி ஈரத்தரையில் நடக்கும் பொழுது சறுக்கி விழுந்துடக்கூடாது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. அடுத்தவங்கள்ட்ட முக்கியமான பொறுப்புகளை கொடுக்காதீங்க. முக்கியமான வேலையை கொஞ்சம் பார்க்காம நீங்களே போயிட்டு வந்துடுறது நல்லது. நீங்களே போய் நேரில் பேசிட்டு வர்றது நல்லது. என்ன இருந்தாலும் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில வேலைகள் நடக்கும். அதையே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பும்போது அது முடியாமல் போகும். எல்லாம் முகத்துக்கு முகம்தானே மரியாதை. அதில் முக்கிய விஷயங்களை நீங்களே பார்த்து செய்கிறது நல்லதுங்க. 9வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து விலகுங்க. 12வது வீட்டில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால செலவுன்னு செலவாயிண்டே இருக்குதே, இது எப்போ தான் இதெல்லாம் நம்ம சரி பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. போட்டிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையெல்லாம் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிலவற்றை அடைந்தால்தான் நிம்மதி என்று நினைக்காதீர்கள். சிலவற்றை இழந்தாலும் கூட நிம்மதி கிடைக்கும் என்பதனை மறவாதீர்கள். ஆமாங்க, சில விஷயம் நம்ம கை விட்டு போகுதுன்னு வைங்களேன், அப்போ நாம் பதட்டமாக இருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நிம்மதியெல்லாம் வரும். அப்போ தான் நமக்கு தெரியும், அடடா இது வரைக்கும் நாம் இது பின்னாடி சுற்றின்னு இருந்தோமே, இது விலகின பிறகு தானே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். அதனால தாங்க இறைவன் எதை கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. சிலதை கொடுக்கும்போதும் சந்தோஷப்படுவீங்க, சிலதை எடுத்துக்கும் போதும் சங்கடப்பட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் பக்குவப்பட்ட மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் அதிகமாகும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்கும். கேட்ட உதவிகள் கேட்டவர்களிடமிருந்து கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து முக்கிய கிரகங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இரவில் அதிக நேரம் கண் விழிக்கக்கூடாது. இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்து சனி எப்பொழுதுமே தப்பாக யோசிக்க வைக்கும், எதிர்மறையாக யோசிக்க வைக்கும். அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மறையாக யோசிக்கிறது நல்லதுங்க. கடந்து வந்த காலத்தில் கசப்பான அனுபவங்கள் அதை விட்டுடுங்க. ஆனால் சந்தோஷம் தந்த சில நிகழ்வுகள் அதை அவ்வப்போது நினச்சி பார்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினம் விஐபிகள் எல்லாமே அறிமுகமாகும் வாங்க. எந்த ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் இப்போ அது உடனடியாக நமக்கு தேவையா அப்படின்னு யோசித்து வாங்குங்க. அதை வாங்கி வைக்கலாம், பிறகு நமக்கு உதவும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை நினச்சி பாராட்டுவாங்க.
வேலை சுமை வழக்கம் போல் அதிகமாகிட்டே தான் போகும். உங்களுக்கும் அது பழகிடுச்சு. சரி, எல்லாம் இப்படி தான் இருக்குது, எல்லாரோட எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினைத்து இன்றைய தினம் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்வீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்க மட்டும்தான். ஆனால் குணம் சம்பாதிப்பது தான் வாழ்க்கை வாழ்வதற்கான வழியாகும். அதனால தாங்க நல்ல மனதையும் நல்ல குணத்தையும் சம்பாதிப்பதே வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் குணத்திற்கு பின்னால் ஓடி வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறதுனால சங்கடங்கள் எல்லாமே விலகும். சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காருங்க, பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. இருந்தாலும் அவரோட சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டகச்சனியோட தாக்கம் இப்போ குறைஞ்சிருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டுங்க. சொல்ல காப்பாற்றுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக மாறுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று சொல்லப்போனால் மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க. உரிமையாக கூட சிலர்ட்டெல்லாம் பேச வேண்டாம். உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் அல்லது கூடிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து விவகாரங்கள் பேசலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் விற்காமல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது சீக்கிரம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் நல்லதெல்லாமே நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகையே மூழ்கடிக்கும் கடல், ஆனால் அது ஒரு சொட்டு எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சிறு திரும்பும் பல்குத்த உதவும் நினச்சிக்கிட்டு யாரையும் நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக நடத்த மாட்டீங்க. எல்லார்கிட்டையுமே இறைவன் ஏதாவது ஒரு திறமையை வச்சு தான் படைச்சிருக்காரு. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாகத்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இறைவனின் படைப்பில் ஏற்றம் இறக்கம் ஏதுமில்லை என்று தெரிந்து கொண்டு சகலரையும் சமமாக மதித்து வாழக்கூடிய சமாதான பிரியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் 9:30 மணியோட உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிடுறாருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சோர்வு களைப்பு விலகும். உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகள் நல்ல விதத்தில் நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக முக்கியமான கிரகங்களாகிய சுக்கிரனும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதுனால கூட இருந்தே நமக்கு குழி பறிச்சிட்டாங்களே, நம்ம கூட பழகிக்கிட்டே நமக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களே, இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு வெள்ளேந்தியே நாம் இருந்து ஏமாந்துட்டமேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 5வது வீட்டில் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் வரும்.
பிள்ளைகளோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்கள், அதாவது டாக்டரோட அந்த மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அலுவலகத்திலையும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும், மகான்களைப் போல் வாழ வேண்டிய அவசியமில்லை. இதுதாங்க உங்கள் தத்துவம். சிலர்லாம் மகான்களெல்லாம் பார்த்துட்டு வந்து கூட மனசாட்சிப்படி வாழாமல் இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் மகான்களை தரிசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனசாட்சியை பின்பற்றி வாழ்வீங்க. மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா மகானே நம்மக்கிட்ட வரப்போகிறாரு, அல்லது நாளைக்கே கூட நாம் மகானாக கூட மாறக்கூடும். இந்த மாதிரியான சூட்சுமங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று செல்வதோடு மட்டுமல்லாமல் கண்ணுக்கு எதிரில் ஏதாவது தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. காலையில் 9:30 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கார். காலையில் 9:30 மணி முதல் மாலை 4 மணி 11 மணி வரைக்குமே விஷாகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி 11 நிமிடம் வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததாக மாலை 4 மணி 11 நிமிடத்திலிருந்து அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை முதல் நிதானமாக இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, நினச்சது நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. எங்கே போனாலும் எல்லாம் தாமதமாக நடக்குது அப்படின்னு சின்னதாக ஒரு தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலர் உங்களை பற்றி வதந்திகளை கிளப்பி விடுவாங்க, விமர்சனங்கள் செய்து விமர்சித்து பேசுவாங்க, இல்லாததெல்லாம் பொல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்கிங்க தான் உங்கள் காதுக்கு வரும். அதை நினைக்கும் போது மனசு சங்கடப்படும். இது மாதிரி ஊர் உலகம் ஏதாவது கரிச்சு கொட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாம் நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இன்றைக்கி முடிவுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை பகைச்சிக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அந்த வேலை சுமை அதிகமாக தான் இருந்துன்னு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சி போயிடுச்சு. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் எல்லோருக்கும் தெரியாது அது வேதனையின் வெளிப்பாடு என்று. ஆமாங்க, நீங்கள் கோபப்படுறீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதனால தான் நீங்கள் கோபப்படுறீங்க. எங்கும் எப்போதும் மனசில் என்ன தோணுதோ அதை பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல, செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த செலவையும் தாண்டி பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாமே விலகுங்க. குரு பகவானின் அருட்பார்வை இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை சூரியன் கொடுத்துட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால
குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டு. அதே மாதிரி புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவல் வாகனம் வாங்க வேண்டாம். உங்கள் வாகனத்தையும் இரவலுக்கு தர வேண்டாம். ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்க வேறு மாதிரி வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அந்த பேர் உங்களுக்கு தான் சிக்கலாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கெடுபிடிகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்ல மனிதர்களிடம் நீங்கள் சண்டை போட்டால் சரிக்கு சரி நின்று சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படியே அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி அமைதியாக சென்று விடுவார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்களும் பல நேரங்களில் எதுக்கு வீண் சண்டையெல்லாம், சண்டை போகிறதுனால எந்த சந்தோஷமும் கிடையாது, மன சங்கடங்களும் பகைமையும் தான் உருவாகுது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக செல்லக்கூடியவர்கள், அகிம்சை வழியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. ஏன்னா சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீண் பழி வார்த்தையெல்லாம் வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் அதெல்லாம் தாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீண் பழி பாவங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. 6ல் குரு இருந்தாலே வரும். ஆனால் அதை நீங்கள் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போவீங்க. தியானம் மூலமாக அந்த பழிகளை நீங்கள் தீர்த்துப்பீங்க. அதே மாதிரி மன அமைதியை தேடுவதற்காக கோவில்களுக்கும் இப்போல்லாம் நீங்கள் போயின்னு இருக்கீங்க. குலதெய்வத்தை மட்டும் வணங்காமல் இருந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பெற்றவங்களையும் மறக்காமல் இருக்கிறது நல்லது. ஊர் உலகத்தில் இருக்கிற கோவிலெல்லாம் சுற்றிட்டு பெற்றவங்களை ஒன்றுமே கண்டுக்காமல் போனால் அங்கே போய் வந்ததுக்கான பலனும் கிடைக்காமல் போயிடுங்க. அதே போல் சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட ரொம்ப முதலீடு போட்டெல்லாம் மாட்டிக்காதீங்க. கடன் வாங்கி போட்டு சிக்கிக்காதீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். கீழே வேலை பார்க்குறவங்களால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னதை ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க, செய்ய தெரியல அவங்களுக்கு. யாரையாவது பிடிச்சி வேலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே நாம் உட்காந்துட்டு தவிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை உணர்வதற்கு முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துவதுதான் வாழ்க்கையாகும். வலியை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. வலியாக இருக்குது. உடம்பு வலிக்குது, மனசு வலிக்குது, சில நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது வலிக்குது. எங்கே போனாலும் வலிகள் தான் கொண்டு வராங்க, வலிகளைத்தான் கொடுக்குறாங்க. இந்த வலிகளை தீர்ப்பதற்கு வழிகளைத்தான் நீங்களும் தேடிக்கொண்டிருக்கீங்க. இருந்தாலும் அந்த வழிகள் கிடைக்கக்கூடிய நாட்களும் இப்போது வந்தாகி விட்டதுங்க. எங்கும் எப்பொழுதும் வலிகளையும் சுமைகளையும் தாங்கி கொண்டிருக்கும் சுமை தாங்கிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். தடைகளையும் தாண்டி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறி வருவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. அதிலே நல்லவங்க இன்றைக்கி தேடி வருவாங்க. அதிலே கொஞ்சம் சிக்கலானவங்கள்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. சூரியன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டு தான் இருக்குது. செவ்வாய் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. ராகு ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வருது. ஆனால் புதன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால தான் நம்மால் ஜெயிச்சிட முடியும், நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ராசி உங்கள் ராசியை குரு பகவான் 9வது பார்வையால் பார்க்குறார். அதனால தான் மறைமுக எதிரிகள், நேரடி எதிரிகள், தூரத்து எதிரிகள், சொந்தத்தில் எதிரிகள், இப்படி எதிரிகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த எதிரிகளை எல்லாம் எரிக்கும் சக்தி இந்த குரு பகவானின் பார்வைக்கு உண்டு. அதனால தாங்க நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டுருக்கீங்க. எது நடந்தாலும் நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுங்க. 7ரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கையெழுத்து போட்டு எங்கேயும் சிக்கிக்காதீங்க. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. ஏமாந்த வரைக்கும் போதும். கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொட்டதெல்லாமே துலங்கி நிற்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்மையாய் இருப்பவர்களுக்கே கோபம் அதிகமாக வரும். ஏனென்றால் அவர்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எல்லார்கிட்டையும் நீங்கள் உண்மையை எதிர்பார்ப்பீங்க. நான் உண்மையாக இருக்கேன்ல, அப்போ நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டியதானே, அதில் என்ன சிரமம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் யாருமே உங்ககிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களை திருத்துவதிலே நம்முடைய கவனத்தை திருப்பி விடுவதை காட்டிலும் நாம் திருத்திப்போம், நம்மளை மாற்றிப்போம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் நிம்மதி தருங்கிறத புரிந்து வைத்து கொண்டு தனக்குத்தானே புத்தனாக போதி மரத்தை தேடிக்கொள்பவன் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி செலவு தான் அதிகமாகிட்டே போகுது, கடன் அதிகமாகிட்டே போகுது, சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகுதுன்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளேயே ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் கூட ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்ததுனால எப்படியோ அப்படி இப்படி உருட்டி புரட்டி கொண்டு போயின்னு இருக்கங்க அப்படின்னு பல நேரங்களில் சந்தோஷப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் வரும், வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் செய்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. பிள்ளைகளால் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க என்ன செட்டில் ஆகலையேங்கிற கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மட்டுமில்லாமல் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் இப்போ எந்த தெய்வத்தை வணங்கி நாம் வழிபட்டு படிக்க ஆரம்பித்தா அதிக மதிப்பெண்களை பெற முடியுங்கிறத பார்க்க போகிறோங்க. ஜாதகப்படி கோச்சார கிரக அமைப்புகள் பிரகாரம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதற்கான தெய்வங்களை வழிபடும்போது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். உங்கள் மனசுக்குள்ளார படிக்கிறதும் பதியும் நினைவாற்றல் அதிகமாகி அதிக மதிப்பெண்களையும் நீங்கள் தேர்வில் பெற முடியுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைய நிலைமை என்ன? 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே மாதிரி ராகு கேதுவும் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா கேது 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகளுக்கு நீங்கள் ஸ்ரீ நரசிம்மரை சேவித்து வணங்கி அப்புறம் நீங்கள் படிக்கிறது நல்லது. ஸ்ரீ நரசிம்மருடைய ஃபோட்டோ சின்னதாக உங்களுடைய மேஜையில் படிப்பறையில் வச்சுக்கிறது நல்லது. அதன் மூலமாக நல்லது நடக்கும். படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி ஸ்ரீ நரசிம்மரை வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மனசில் எல்லாம் பதியும், தங்கும், மதிப்பெண்களும் கூடுங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. நீங்கள் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கல்விக்குரிய தெய்வம் ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்குங்க. அந்த சுவாமியை வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. எல்லா தேர்வுகள்லேயும் உங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வகுப்புக்கு முதலிடம் அல்லது உங்களுடைய பள்ளிக்கே முதலிடம் அல்லது மாநிலத்துக்கே முதலிடம் அது மாதிரி கூட நீங்கள் அதிக மதிப்பெண்களை குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்குங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளாரே குரு உட்கார்ந்துட்டார். ஜென்மகுரு உட்கார்ந்துருக்கிறதுனால ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்குறது நல்லது. சின்னதாக ஒரு ஸ்ரீ சரஸ்வதி படம் நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம், உங்கள் பார்வையில் படுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவியை தொட்டு வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் படிக்க தொடங்கலாம். அது மாதிரி தொடங்குவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருந்து கொண்டே இருக்கும். தேர்வு நேரத்திலையும் உங்களுக்கு மூளைத்திறன் செயல்பாட்டு திறன் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா கடகத்துக்கு இப்போ கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் சுமார் தான். அது 2ஆம் இடத்துல கேதெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாரு, வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியில் வணங்குறது நல்லது. ஏன்னா 12 வேறு குரு மறைஞ்சிருக்கார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியில் வணங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். நினைவாற்றல் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே கேது உட்கார்ந்துருக்கார். அதுக்கு அடுத்தது அஷ்டமத்து சனி வேறு ஒரு பக்கம் ஓடிண்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. எப்பொழுதுமே விநாயகரை வணங்குறது, தோப்பு கரணம் போட்டுட்டு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ விநாயகருக்குரிய சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் இப்போ இருக்கிற அமைப்பில் பார்க்கும்பொழுது ஸ்ரீ சுதர்ஷ்ணமூர்த்தி, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஸ்ரீ சுதர்ஷ்ணமூர்த்தியை வணங்குறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்குது. சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால தள்ளி தள்ளி போடுவீங்க படிக்கிறத. 4 மணின்னா 5 மணிக்கு படிக்கிறேன், 5 மணின்னா 6 மணிக்கு படிக்கிறேன்னு தள்ளி போடுவீங்க. அந்த மாதிரி தள்ளி போடாமல் அதிசீக்கிரமாக படிக்கிறது, அதிசீக்கிரமாக கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, இந்த மாதிரி ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், அதாவது ஸ்ரீ சுதர்ஷ்ணமூர்த்தி. அந்த பெருமாளை நீங்கள் சேவிச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தடங்கல்கள் தள்ளி போடுறது அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி மறந்து போச்சு அப்படிங்கிற நிலைமை மாறி நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. அதனால் இப்போ இருக்கிற இந்த கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு இந்த தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் நல்லா பதியும். அடுத்தடுத்து உங்களுக்கு அதிக மதிப்பெண்களுமே கிடைக்குங்க. நாளைய தினம் துலா ராசியிலிருந்து மீனராசிக்கார மாணவ மாணவிகள் எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே,
சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.